எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, காவியத்தின் நாயகனாய் காலமதின் காவியனாய் காருளை போக்கவென காருளில் வந்துதித்து கன்னிகரம் தவழ்ந்தெழுந்து கன்னி தூய்மை கெட்டிடாமல் உடலுள்ள ஆன்மாவின் சுயநிலவேர் அறுத்தறிந்து வையம் விட்டு வாழ்ந்திடவே வார்த்து தந்த இறைமகனே, நின்புறப்பே உலகை என்றும் வாழ்விக்குமென உணர்வோம், வாழி வாழியவே என்று கூறி இப்பொழுது நமது தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் ஒளிவிழா நிகழ்வுகள் ஆரம்பமாகின்றன. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்ற மையப்பொருளுக்கு அமையவே இன்றைய நிகழ்வுகள் யாவும் நடைபெறுகின்றன. அதில் முதல் நிகழ்வாக ஒளியேற்றல். ஒளியேற்றுவதற்கு எமது ஜேர்மன் ஆன்மீக பணியகத்தின் இயக்குனர் அருட்தந்தை அண்டனி பாலா அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. Recht herzlich begrüßen wir zu unserer Weihnachtsfeier Pfarrer Stanislav aus der Gemeinde St. Bonifaz und Pfarrer Antoni Bala von der tamilischen Gemeinde. Wir fühlen uns geehrt, dass Sie beide heute da sind und die Freude des Festes mit uns teilen. Denn wie hat mal ein weiser Mensch gesagt, das Glück ist das Einzige, das sich verdoppelt, wenn man es teilt. Außerdem wollen wir uns bei der Gemeinde St. Bonifaz und beim Pfarrer Stanislav bedanken für die Gastfreundschaft und die Verfügungstellung der Räumlichkeiten für unsere Gemeinde, wie heute für diese Feier. Wir hoffen, Ihnen gefällt das Festprogramm und wünschen Ihnen einen wundervollen Abend und bedanken uns nochmals herzlich für Ihr Kommen. Natürlich, ich begrüße euch ganz herzlich. Ich bin nicht mächtig in eurer Sprache. Natale wünsche ich euch von ganzem Herzen. Und Regina hat mir das geschrieben, ob ich das lesen kann. Palen, Pripe, Villa, Valdecu. Das ist eine große Freude. Leider Gottes habe ich sofort Gottesdienst in andere Gemeinde, muss ich zum Gottesdienst feiern und fahren, und das ist immer Freude. Und was hat mir immer bei euch imponiert, das habt ihr die Kinder, und euch ist gelungen, dass die Kinder und Jugendliche auch in die Kirche kommen, und das ist auch nie solcher Fall in Deutschland oder irgendwo in Europa, und deswegen das ist wichtig, dass Kinder, die auch im christlichen Glauben erzogen sind, und mit Begeisterung schaue ich immer auf eure Gottesdienste, weil aus meinem Fenster oder ganz hinten der Kirche. Ich wünsche euch frohes Weihnachtsfest, viel Mut und Kraft, und euren Pfarrer auch gute Reise, weil er muss später wieder nach Essen fahren. Und natürlich euch Kinder, die Geschenke sind da, aber Erwachsene bekommen gar nichts. Nur ihr, ja? Alle, brave und nicht brave. Die Erwachsenen bekommen nur Gottes Segen. Ja, alles Gute und schönen Abend, und danke noch einmal für eure Kommen, weil das ist so schön, seid ihr auch so schön immer gekleidet, das ist wunderschön. Als Dank wollen wir Ihnen ein kleines Präsent übergeben. Tschüssmann. Alles Gute zum Gottesdienst. நன்றி. அடுத்ததாக நமது பணியக தந்தை அண்டனி பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
அருட்தந்தை அவர்களுக்கு நமது நன்றிகள். ஒளியேற்றலை தொடர்ந்து வந்தோரை வரவேற்றும் வாழ்வித்தும் வாழ்ந்த இனம் இன்று யாவற்றையும் இழந்த நிலையிலும் இயேசு பாலகனுக்கு விழா எடுக்க கூடி வந்த உங்களை வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக எமது ஆன்மீக பணியகத்தின் செயலாளர் திரு அமிர்தநாதர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம். இந்நினிய மாலை பொழுதினிலே ஒளிவிழா நிகழ்வுகளை காண வந்திருக்கும் அனைவருக்கும் எமது தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணித்தளத்தின் சார்பில் அன்பான மாலை வணக்கங்கள். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கருப்பொருளுக்கு அமைய இவ்வருடம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்ற இறைவார்த்தைக்கு அமைய இந்நிகழ்வுகளை அரங்கேற உள்ளன. இந்நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் ஜெர்மன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணித்தளத்தின் பணியகத்தின் இயக்குனர் அண்டனி பாலா அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன். மற்றும் பொனிப்பஸ் தேவாலய பங்கு தந்தை ஸ்டனிலா லாவ் அவர்களையும் அன்போடு வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் சிறுவர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் அனைவரையும் நூரம்பர்க் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக தளத்தின் சார்பில் வருக என வரவேற்கின்றேன். அனைத்து நிகழ்வுகளையும் உள்வாங்கி பிறருடன் பகிர்ந்து புதிய ஆண்டில் பாலக இயேசுவின் பிரசனம் உங்களோடு இருக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வரவேற்பினை தொடர்ந்து தற்பொழுது சிறிய ஆராதனை நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. தயவு செய்து அமைதியாக எல்லோரும் எழுந்து நின்று இவ் ஆராதனை நிகழ்வில் பங்கு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
இறைவனை பாடி வாழ்த்திய நாம் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். இந்த இறை வார்த்தையானது கூரிய வாளிற்கு ஒப்பானது. எனவே எம்மவர் வழி வழி வந்த சாபங்கள், பாவங்கள், மேட்டிமைகள், இயலாமைகள் வெட்டப்படவும், மனித நேயங்கள் மேலோங்கி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு மாறி ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் சாயல் என்பதை உணர்ந்து செயல்பட, காதுகளின் வழியாய் இதயத்தில் விதைக்கப்பட எம்மை ஒப்பு கொடுத்து இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருப்பது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வார்த்தை மனுவுருவான இயேசு மத்தியில் பிறந்ததை மீண்டும் இந்த ஆண்டிலே நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுக்கின்றோம். அவருடைய பிறப்பை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கின்றோம். எனவே இங்கு கூடியிருக்கும் அன்பு நெஞ்சங்களே, இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நம்மை பாதுகாத்த இரக்கத்திற்காக நன்றி கூறுவோம். எம் தாய்
தந்தை உற்றார் உறவினர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளை எண்ணி இறைவனை புகழ்வோம். எம் நாட்டு மக்களை இந்த நிமிடம் வரை வழி நடத்தும் அன்பிற்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்தும் புதிய ஆண்டிலே இறைமகன் இயேசு எம்மை கரம் பிடித்து வழி நடத்த வரம் கேட்போம். புதிய ஆண்டிலே நற்சிந்தனையோடும் நீதியோடும் அரசியல் தலைவர்கள், ஞானமுள்ள தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கவும் கரம் குவிப்போம். திருச்சபைக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே ஆவியின் வல்லமையால் அவர்கள் முழுமையடையவும், இறை அரசின் சாட்சிகளாக எம் பிள்ளைகள் வளரவும், புதிய ஆண்டை புது படப்பாய் எம் வாழ்வு மலர எம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து வரம் கேட்போம். ஆமேன். பிதாச்சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். அனைவருக்கும் எமது நன்றிகள். இனி இருக்கையில் அமர்ந்து இன்று இயேசு பாலகனை புகழ்ந்து பாடும் கலை நிகழ்வுகளுக்குள் நுழைவோம். நன்றி. அன்பெனும் உருவாய் வந்த அமலனே பாலா போற்றி, அகிலமே அனைத்துமேத்தும் அதிசய மகனே போற்றி, பொன் தூப மீறை மூன்றும் போதனே கொண்டு வந்துன் பொன்னடி பணிந்து நாளும் போற்றினோம் போற்றி போற்றி. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர்
ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்ற மையப்பொருளின் அடிப்படையில் ஒளிவிழா நிகழ்வுகள் நடைபெறும் இவ்வேளையில் அடுத்த நிகழ்வாக இவ்விலகுக்கு ஒளியாக வந்த தெய்வ மகனின் பிறப்பை சித்தரிக்கும் பாலன் பிறப்பு எமது பணித்தளத்தின் சின்னஞ்சிறார்களான செல்வன்கள் ரெனி ரெசோனியன், அண்டன் செனுலா, விக்டர் ஆன் ரிக்ஸிகா, ஜீவகுமார் ஜுலித்தா அஞ்சனி, விக்டர் மிகாயில், விக்டர் மொரிஸ், அமிர்தநாதர் மெலனி, மனோகரன் அனோஜன், ஜெயபாலன் டெல்சன், ஜெயபாலன் சியானா, அண்டன் ஆதித்யா, ஜீவகுமார் ஜூலியன், விக்டர் மார்சல், ரவீந்திரன் எமெல்டா, விக்டர் கெவன். இந்நிகழ்வை நெறிப்படுத்தியவர்கள் எமது பணித்தளத்தின் மறையாசிரியர்களான திருமதி அமிர்தநாதர், திருமதி அருள்தாசன் அவர்கள். வார்த்தை மனுவாய் வந்தது, வாழ்வு
அன்றொரு நாள் பெத்லேஹேமில் இறைவாக்கினர் உரைத்தது போல் மரியின் மகனாய் பாலகன் இயேசு பிறந்தாரே. உன்னதங்களில் மகிமையும் பூமியில் அமைதியும் வாழ்த்தும் பாடல் வானிலே கேளீர் மானுடரே. கேளீர் மானுடரே வாழ்த்தும் பாடல் வானிலே கேளீர் மானுடரே. எல்லோருக்கும் நன்றி. இந்நிகழ்வை வழங்கியவர்கள் மீண்டும் முறையாக பேரவை தருகின்றேன். ரெனி ரெசோனியன், அண்டன் செனுலா, விக்டர் ஆன் ரிக்ஸிகா, ஜீவகுமார் ஜீலிதா அஞ்சனி, விக்டர் மிகாயில், விக்டர் மொரிஸ், மனோகரன் அனோஜன், ஜெயபாலன் டெல்சன், ஜெயபாலன் சியானா, அண்டன் ஆதித்யா, ஜீவகுமார் ஜூலியன், விக்டர் மாசல், ரவீந்திரன் எமல்டா, விக்டர் கெமன், ஜீவகுமார் சாரணி. நன்றி. எங்கே கரகோஷம். அடுத்த நிகழ்வாக நடைபெற இருப்பது தனி நடனம். அருளே ஆள வந்த அருளே என இயேசுபாலனை புகழ்ந்து போற்றி நடனம் புரிய வருபவர் ஜெசானா ஜோர்ஜ்கிங். இந்நடனத்தை நெருப்படுத்தி அளிப்பவர் நடன ஆசிரியை திருமதி ரவீந்திரநாத் அவர்கள். நன்றி.